You don't have enemies. The truth is that nobody has them. Nobody in this entire world deserves to get hurt. We've just met each other. And that means no one here is my enemy. Nobody in this entire world deserves to get hurt. Because I have no enemies. ஹலோ கைஸ், வெல்கம் டு சின்ஸ் 1890 சேனல். இந்த சீரீஸோட மொதல் வீடியோ இது. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, வாட் கம் ஃபஸ்ட், ஹியூமன்ஸா இல்லை ரிலிஜன்? இப்போ ப்ரோ வந்து சொல்லுவார் அதை பற்றி சொல்லுங்க. இது வாட் கம்ஸ் ஃபஸ்ட்டு அப்படின்றதுலாம் இல்லை, வாட் நீட்ஸ் மஸ்ட் அப்படின்றது தான் மேட்ரு. நம்ம சின்ன வயசில் நமக்கு ஸ்கூலில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் கடைசியில் தான் இருக்குது. மாதா பிதா குரு 3 பேரும் மனுஷங்க தான். இதுலேயுமே மனுஷங்க ஃபஸ்ட்டு வராங்க. ஒரு பேசிக் ஹியூமனுக்கு ஒரு நீடு. இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம ப்ரே பண்ணிருக்கோம், ப்ரே பண்ணுற சொல்ல பக்கத்தில் வந்து ஒரு அசம்பவம் நடக்குதுன்னா ப்ரேயரோட அதுதான் முக்கியம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கடவுள் நம்மளை காப்பாற்றுற படைச்சது எல்லாம் ஓகே தான், அது 2ஆம் பட்சம் தான். மனிதாபிமானம் அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். இதை பற்றி சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா இப்போ இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, பேசியிருக்கணும், முன்னாடியே பேசியிருக்கணும். நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து அதுக்கான செட்டப் அதெல்லாம் பண்ணி இதில் பேசுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இது என்ன மாதிரி கண்டென்ட் அப்படின்னா, நம்மளோட உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடந்துச்சு இல்லைங்களா, நம்ம யார் பேரும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அதில் செமிஃபைனலில் நல்லா விளையாண்ட ஒரு பிளேயர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நல்லா விளையாண்டு செஞ்சுரி அடித்தாங்க, அவங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் தான். அவங்களால எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுலேருந்து அது என்னென்னா, அவங்க வந்து விளையாடிலாம் முடிச்சுட்டு மேட்ச்சில் நான் ஜெயிச்சது காரணம் அவங்க மதத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கடவுள் பேரை பற்றி, இந்த கடவுள் தான் எனக்கு உதவி பண்ணார், அதனால தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, சொல்லணும். இப்போது சொல்லணும் மீன்ஸ், நான் என் கடவுளை பற்றி பேசலாம், நீங்கள் உங்கள் கடவுளை பற்றி பேசலாம். ஸோ நண்பன் இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அவன் அதை பற்றி கூட சொல்லலாம், எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்ட்டு. யாரும் அதை தடுக்கலாம் கூடாது. அது என்ன மேட்ருன்னா, மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு. மேட்ச் முடிஞ்சு அவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து, நான் அந்த சமூகத்தை பேர் நம்ம சொல்ல வேணாம், சமூகமோ அது கட்சியோ புரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எப்படி நீ சொல்கிறனே, அவங்க ஜீசஸ் பேர் சொல்லிட்டாங்க, நீ எப்படி நீ ஜீசஸ் பேரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நீ இந்த நாட்டில் வர சொல்ல நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ வந்து இண்டிவிஜுவலிட்டி நீ பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லக்கூடாதா? இந்த மாதிரி யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். இப்போ என்ன இதுன்னா, பேச்சு உரிமை வந்து இந்தியாவில் இருக்கா இல்லையா? என்ன வேணால் பேசலாம், ஆனால் மாரலி அவங்க வந்து கரெக்டாக இருக்கணும், பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும். மாரலி அவங்க சேனல் முன்னாடி பேசிட்டாங்க, ஒன்று முடிஞ்சிச்சு. அதை வச்சு இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போது இதை பற்றி சொன்னீங்கன்னா நாங்களும் இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பேசுங்க, பேசணும் இல்லாமல் ஏட் பரப்புகிறாங்க. தேவையில்லாத ஏட் எங்கே போகுதுன்னா, இன்னோசென்ட்டான இருக்கிறவங்களுக்கு. இப்போது எப்படி சொல்லுதுன்னா, ஒருத்தர் மேலே நம்ம இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும், அவங்க வந்து என்ன வேணால் அவங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்க வேறு கம்யூனிட்டியில் இருந்தால் ஒருவேளை அவங்களும் அப்படி தான் இருப்பாங்களா? இல்லை இவங்களை நம்ம ஏட் பண்ணணும், இவங்களை நம்ம வந்து கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து இந்தியா ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா எல்லா மேட்ச்லையும் கற்றுவாங்க, பாகிஸ்தான் மேட்ச்சில் போய் எஸ்பெஷலி கற்றுவாங்க. அது என்னென்னா, இதுக்கு நம்ம வந்து ப்ரூஃப் இல்லாமலாம் பேசலை, ப்ரூஃப் இருக்குது. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஐசிசி மேட்ச் நடத்துது, பிசிசிஐ நடத்தலை, இந்தியன் மேட்ச் கிடையாது, அது ஐசிசி இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடத்துது. அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் குஜராத் அகமதாபாத்தில் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சுக்கு முக்கிய அரசியல் புள்ளிகள்லாம் வந்திருந்தாங்க. ஆஃப்கோர்ஸ் யூ கேன் கெஸ் யார் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களாம் இருக்கிற நேரத்தில் ரிஸ்வான் அவுட் ஆகிட்டு அவர் மேலே போக சொல்ல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க.
erupted. This was over the slogans that were chanted by Indian fans at the stadium during the game. An online video that was shared by DMK Minister Udayanithi Stalin அதே மாதிரி மேட்ச் நடந்துகிட்டே இருக்கல அந்த ஆதி புருஷ் படம் வந்த நேரம் அந்த ஜெய் ஸ்ரீராம் பாட்டு ஓடுது, எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. நீங்கள் வந்தே மாதிரியும் கத்தலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அது பேட்ரியாட்டிசம். இது பேட்ரியாட்டிசம்மா? இப்போது எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து ஜீசஸ் பற்றி சொன்னாங்க அப்படின்றதுனால வந்து சொன்னீங்களே, நீங்கள் இந்த மாதிரி ஜீசஸ் பற்றி பேசக்கூடாது, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலிட்டியாக இருக்கீங்க. இந்த ஈவெண்ட்டில் நடக்கும்போது நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க? நான் கோபமாக பேசலை, இதுவாக தான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு மதத்தை வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுவே நீங்கள் மாற்றி ஜெர்சி கலர்லாமே மாற்றுற அளவுக்கு நீங்கள் போனீங்கல்ல. ஆரஞ்சு கலரில் டீம் இந்தியா ஜெர்சியே மாறிச்சில்ல, அப்போல்லாம் நீங்களாம் எங்கே போகிறீங்க? ஏன் நினைக்கிறீங்க? அதே மாதிரி அவங்க பேசுனது மட்டும் நம்ம கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நேஷ்னல் டெலிவிஷனில் எல்லாம் புகழும் இறைவனுக்கே முடிஞ்சிச்சு. அந்த இறைவன் எந்த இறைவனாக கூட இருக்கலாம், நீங்கள் பின்பற்ற இறைவனாக கூட இருக்கலாம், நாம் பின்பற்ற இறைவனாக இருக்கலாம். சரி, இறைவன் பேரை சொல்லிட்டாங்க. இறைவன் பேரை சொன்ன உடனே பின்னாடி வந்து அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, இதில் தப்பாக கிடையாது. அவங்கள வந்து புஷ் பண்ணவங்க சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க வாங்க இதை பார்த்தீங்களா, ஜெய் கூட தான் வந்து ப்ரே பண்ணாங்க, கட் ப்ரோ அந்த பேர் மட்டும், அவங்க எங்கள் கூட தான் வந்து ப்ரே பண்ணாங்க, அதனால தான் அவங்க வந்து இந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. நீங்களும் வாங்க, ஓப்பன் கம்யூனிட்டியாக நம்ம எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து இப்போ வந்து இவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா, எங்கள் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இப்படி சொன்னீங்கன்னா ஒரு இன்னோசென்ட்டான இருக்கிற பொண்ணு 10th 8th படிக்குது, அது போயிட்டு எக்ஸாம் படிக்குமா, இல்லை உட்காந்து எக்ஸாம் படிக்காமல் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமா? கரெக்ட். ஓகே, அது என்ன பாயிண்ட்டுன்னு அதுனா, இப்போது ஒரு இண்டிவிஜுவலிட்டி வந்து இவங்களை இந்த மாதிரி ஜீசஸ் பேரை சொல்லாதுன்னு சொல்லிச்சுல, அப்போது அந்த கம்யூனிட்டி கரெக்டாக, ஐ மீன் கிறிஸ்டின் கம்யூனிட்டி கரெக்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு இவங்க பேசுகிறதுல இந்த கிளிப்பு, இவங்க சின்ன வயசில் போய் ப்ரே பண்ணுற கிளிப்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரொமோஷன் அப்படியே வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணை வந்து ப்ரே பண்ணி மயக்கு போட வச்சு. In the second match simulation, I scored 25 runs of 37 balls. तो Not out. मैच में नॉट आउट रही, मैं 25 रन बनाए 37 बॉलों में. So I just want to thank and glorify God. मैं परमेश्वर को धन्यवाद देना चाहती हूँ. See the power of God. Touch. So thank you, Jesus. So thank you. இல்லை இதெல்லாம் போடு, இந்த மாதிரி நடக்குது, இது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியாமல் பண்ணலாம். ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல் என்னன்னா, இந்தியன் கிரிக்கெட்டர் கிடையாது, கிறிஸ்டியன் கிரிக்கெட்டர் வான் செமிஃபைனல். இங்கே வந்து கிறிஸ்டியன் கிரிக்கெட்டர் வந்தது. கிடையாது. இவன் வந்து இப்போது நாளைக்கே சயின்டிஸ்ட் ஆனானா, ப்ரோ வந்து படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் எழுதிட்டு காலேஜ் போகணும், அங்கே வேலைக்கு போகணும். இவன் போயிட்டு உக்காந்துன்னு 108 உடைச்சாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இல்லை நான் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இல்லை நடுராத்திரி ஏறிச்சு நான் நமாஸ் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நான் உழைச்சாதான் எனக்கு சோறு. அப்படி இருக்கு சொல்ல, இது எதுக்கு சொல்ல வரோன்னா, அந்த இப்போது இவன் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த சிடியை வச்சு கேன்சர் உருவாக்குறேன், ஃபோன் ஊதி முடியை பறக்க வைக்கிறேன், அதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன், இதுக்கு இதை வந்து நான் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒரு பாடகர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அவர் பண்ணிட்டு இருக்கிற நம்பி அவர் போயிட்டு சேர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி கிளாஸ் மாதிரி இது பண்ணி அந்த அவங்களாம் சொல்லிக் கொடுக்குற கிளாஸ் மாதிரி சேர்ந்துருக்காங்க. அந்த ஆள் அங்கே சேர்ந்த 13-15 பொண்ணுங்கிட்ட ரேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லலாம்? நான் மொத்த கம்யூனிட்டி மேலே நான் அடிக்கலை, அந்த குறிப்பிட்ட நபரை அடிக்கிறேன். அது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்குன்னா நீங்கள் ஜீசஸே கும்பிடுங்க. நடுவில் ஒருத்தன் வந்து நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி நிற்கிறானே, அவனை நம்பாதீங்க. நான் தான் கடவுள் நினச்சி நிற்பானுங்க, இதுங்கெல்லாம் நம்பாதீங்க. கடவுளே இல்லைன்றான் பார், அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனால் நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்டுக்க சாயிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து ரிலீஜன்றது ஒரு கடவுளை ஃபாலோ பண்ணுறது. கடவுளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உன் கூட இருக்கிறவனை பிரித்து பார்க்கறதுக்கு வந்து ரிலீஜன் கிடையாது. அது வந்து டிவைட் பண்ணுறது. ஓகேங்களா? ரிலீஜன்றது இவன் ஒத்துமையாக இருக்கணும், நான் ஒத்துமையாக இருக்கணும், மற்றவனும் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் ரிலீஜன்.
ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைலேருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் விட்டுருங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோ பேசுனீங்கன்னா, இந்தியா வந்து 100 வருஷம் பின்னாடி போய்ட்டுருக்கு. எப்படி போய்ட்டுருக்குன்னா, மூட நம்பிக்கை திரும்ப திரும்ப போயிட்டு மூட நம்பிக்கை உள்ளே விழுந்துன்னுக்குறோம். இது பண்ணால் அது நடக்கும், அது பண்ணால் இது நடக்கும், இது பண்ணால் என்ன வேணால் நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம எதனா பண்ணால் தான் கண்டிப்பாக எதனா ஒன்று நடக்கும். யாரும் நம்மளுக்காக கீழே வந்து பண்ண போகிறதே கிடையாது. நான் வேணால் சொல்கிறேன், தலைகீழே கூட நில்லுங்க, தலைகீழே நின்றுட்டு மந்திரம் சொல்லுங்கள், நாளைக்கு அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நடக்காது. இதுதான் உண்மை. லாஸ்ட் ட்ரூத். அதுக்கு இந்த இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்க்க சொல்ல எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம தே கான்செப்ட்லாம் எடுத்துருப்போம். அதுவே சில பேர் புரியல, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டில் படம் பார்த்தேன்றானுங்க. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என்னென்னா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இந்த உலகத்தில் நிறைய இருக்குது, நம்ம தப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா இந்த பூமியில், கேள்வி கேளுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறோம் ஒரு சாரி டு இன்டரப்ட், நான் குறுக்க வரேன், தப்பெல்லாம் நடத்துக்காதீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து குரு பகவான் சனி பகவான் சொல்கிறாங்க. சரி, அதுனா என்னன்னு கேட்டேன். நவகிரகம்னு சொன்னாங்க. நவகிரகத்தோட பேர்லாம் சொன்னேன். அதில் சந்திரன் சூரியன் வருது. அது ரெண்டும் பிளானட்டே இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் சரி நவகிரகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறியா, இப்போ சந்திரன் சூரியன் எடுத்துட்டா நீ உன்னோட இதுவில் 7 பிளானட் தான் இருக்குது. ஆனால் சோலார் சிஸ்டத்தில் ப்ளூட்டோவோட சேர்த்து 10 பிளானட் கிட்ட இருக்குது. பிளானட் வந்து நிறைய இருக்குது. அப்போ ஏன் பிளானட்னு கருதப்படுறது 8 தான் இருக்குது. இப்போ அதில் கூட ஒன்று கேன்சல் பண்ணிட்டாங்க. டெட் பிளானட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ப்ளூட்டோ அதை பற்றி ஏன் பேசல? யுரேனஸ் நெப்டின் அவங்க இதுவில் கிடையாது. அப்படி இருக்க சொல்ல எப்படி இது வந்து நவகிரகமாச்சு? எனக்கு யார் இது நான் இந்த ராசி நட்சத்திரம்னா இவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு இவங்க அஸ்ட்ராலஜின்னு ஒன்று எழுதி இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் மூட நம்பிக்கை அதுதான். அதை பார்த்துட்டு இந்த நேரத்தில் இது நடக்கும், அது இந்த நேரத்தில் அது நடக்கும் அப்படின்னு இவங்க ஒரு சைடு மூட நம்பிக்கை. இன்னொரு சைடு பார்த்தா சிடி புக்குன்னு இன்னொரு சைடு மூட நம்பிக்கை. என்னதான் எங்கே தான் போய் ரிலீஜன் வச்சு ஒன்று நீ பாலிடிக்ஸ் பண்ணுறேன்னா நீ மட்டும் பண்ணிட்டு போ. நடுவில் நான் எதுக்கு சாகணும்? இப்போது பாகிஸ்தான்காரன் எனக்கு பாம்பு போடுறானா, என் கவர்மெண்ட்டை பிடிக்கலன்னு பாம்பு போடுறான்னா, இன்னோசண்டான இருக்கிறவன் நான் ஏன் சாகணும்? இப்போ பாகிஸ்தான்காரன் தான் கேட்குறேன், உன்னையும் தான்டா கேட்குறேன், நான் எதுக்குடா சாகணும்? உனக்கு ஒரு மதத்தை பிடிக்கலன்னா அந்த மதத்தை நான் ஃபாலோ பண்ணலைன்னா நான் உனக்கு எனிமி ஆயிடுவேனா? உன்னையும் தான் கேட்குறேன். உன் ஃப்ரெண்டு வேறு மதமாக இருந்தால் நீ அவனை வேறு எதுனா பார்ப்பியா? மெயின் ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். அந்த டீம் அந்த பொண்ணு விளையாடுச்சுல, அந்த பொண்ணு அவங்க விளையாடினாங்கள்ல, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன், அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்க இந்து, அவங்க டீம் கேப்டன் அவங்க ஒரு சிங்கு, 3 பேர் யுனைட்டி. நம்ம என்ன சொல்லணும்னா இவங்க 3 பேர் ஒன்றா இருந்தாங்கல்ல, டீம் மேட்ச்சில் ஜெயித்தோம், ஒரு யுனைட்டில் ஜெயித்தோம், டீமால ஜெயித்தோம். எல்லாரும் ஒன்றா இருப்போம். இதை தான் நம்ம சொல்லணும், இதை தான் நம்ம பண்ணணும். அதுதான் இந்த வீடியோவோட கருத்து. இந்த உலகத்தில் யார் வேணாலும் எதை பற்றி வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யார் வேணால் எந்த ஒரு சாமி வேணா கும்பிடலாம், எந்த ஒரு மொழி வேணா பேசலாம், எந்த ஒரு ட்ரெஸ் வேணாலும் போடலாம், எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் நான் சாப்பிட்றது நான் பண்ணுறது இவன் மேலே திணிக்கக்கூடாது, இவன் என் மேலே திணிக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். நான் இவன் தோல் மேலே கை போட்டு இவன் கூட சேர்ந்து சாப்பிடணுமே தவிர்த்து இவனை கழுத்தை நெரிச்சு இந்த தின்னுன்னு நான் என்கிட்ட திணிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறது எந்த விதத்துலையுமே தப்பாக போகல. ஆனால் அதை விட்டுட்டு அந்த இண்டிவிஜுவல் எங்கள் மதம், இந்த இது இவங்களாம் எங்கள் மதம், இது இந்த எங்கள் மதம் தான் சுப்பீரியர், எங்கள் மதம் தான் இது, எங்கள் மதத்தோட பிளேயர் தான் அடித்தாங்க, எங்கள் மதத்தோட ஆளுங்க தான் அடித்தாங்க அப்படின்ட்டு ஒரு மதத்தை பிராண்டிங் பண்ணி அந்த பீப்புள்ஸ் டாக்ஸிக்காக பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அந்த பிரிவினை உண்டு பண்ணுறாங்க, உங்கள் மதம் எங்கள் மதம் அப்படின்ட்டு. நம்மளாம் சேர்ந்து விளையாடணும். ஒரு டீமில் பார்த்தீங்களா எல்லா மதமும் சேர்ந்து விளையாடுறாங்கன்றது என்றைக்கு இவங்க பேசுவாங்கன்றது தெரில. இதில் வந்து ஒருத்தன் பண்ணால் அவங்க மதத்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. என்றைக்கு இவங்க ஒற்றுமையை பற்றி பேசுவாங்கன்னு தெரில. அதை தான் நாங்கள் சொல்ல வந்தோம் இந்த வீடியோவில். அதை தான் நாங்கள் பேசியிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை தாண்டி வேறு எந்த ஒரு இது இவங்க மேலே வெறுப்பு அவங்க மேலே வெறுப்புலாம் இல்லை. ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையை பற்றி தான் நம்ம பேசணும். இந்த பூமியோட ஏஜ் வந்து 4.5 பில்லியன். ஒரு பில்லியன்றது 100 கோடி. அப்போது 450 கோடி இந்த எர்த் வந்து ஓல்டு. இதெல்லாம் உன் குழந்தைக்கு சொல்லிக் கொடு. எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது, எத்தனை யூனிவர்ஸ் இருக்குது, நம்ம என்ன மில்கிவே கேலக்ஸியில் இருக்கோம், இதெல்லாம் போய் சொல்லிக் கொடு. சயின்ஸை சொல்லிக் கொடு. அங்கே போயிட்டு ஐயோ மேலே இருக்கிறாரு உணவு அச்சுருவார்ப்பா, யார் அடிப்பார்? வீடியோ ஒருத்தன் என்ன நிறம், என்ன குணம், என்ன ஜாதி, என்ன மதம்லாம் பார்க்காம மனுஷனாக ட்ரீட் பண்ணுங்க. அவன் போயிட்டு இவன் இதுவா ஐயோ, இவன் அதுவா ஐயோ வேணாம், இவன் அதில் இருக்கானா அவனை அப்போது நம்ம அப்ரோச் பண்ண முடியாது, இல்லை அவனை லவ் பண்ண முடியாது, இல்லை அவனை நம்ம கல்யாணம் பண்ண முடியாது. இந்த இதெல்லாம் ஸ்டாப். அடுத்த வர போகிற ஜென்ரேஷனை டைரியில் ரிலீஜன் எங்கன்னா மென்ஷன் ஆயிடுச்சுன்னா கோடை அழிச்சிட்டு ஹியூமன் குட் பை.
எல்லாருக்கணும் ஒருத்தது கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இறங்குறாங்க. ஜாகிரதையா இருக்கணும்ல. நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா ஒருத்தன் ஒன்றும் செய்ய முடியாது. வந்தாலும் ஒற்றே அடிதான்.